எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு ஈவினிங் போயிட்டு வந்தோடனே சூப்பரான ஒரு டிஃபன் பண்ணி கொடுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் காலையில் வச்ச இட்லி இருக்குது. இப்போ மத்தியானம் 3 மணி ஆகிடுச்சு. பசங்க 4 மணிக்கு வந்துடுவாங்க. அதனால் இப்போ நம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி செய்யலாம். பாருங்கள், இட்லி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி ப்ரெட்டு மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் செக்கு நாட்டில் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இப்போ இது மசாலா போட்டுடலாங்க. கொஞ்சமாக இதில் சிக்கன் தூள் போட்டுக்கலாம். சிக்கன் 65 தூள் போடுறேன். கரம் மசாலா, ரொம்ப மசாலா சேர்க்கணும். நம்ம கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இதை கலக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, லைட்டாக தண்ணி தெளித்து பூ போல் பாருங்கள் எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடையில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுவுமே நம்ம செக்கில் ஆட்ட நல்லெண்ணெய் தான். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கும்போது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஒன்று ஒன்றா. ஏன்னா கொஞ்சம் மிதமான சூடாகிட்டு இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அப்படியே மாற்றி போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கொஞ்சமாக மாற்றி விட்டுக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கல் மாறிட்டு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம இன்னொரு கடாயை சேர்த்துக்கலாம். இன்னொரு கடாயில் நம்ம கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்குனா 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பல்லாரி தான் எடுத்துருக்கேன். கரெக்டாக வரும். அதை நம்ம கட்டமாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ பாதி அளவு வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துருவோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க இட்லி இதில் சேர்த்துலாங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி அவ்வளோ நம்ம இதில் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்ஸான டேஸ்ட்டில் இருக்கும். குழந்தைங்க காலையில் வச்சு இட்லியும் கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அவங்க வந்தவொடனே பரிமாற வேண்டியதாக எடுத்து இப்போ ஒரு பாக்ஸில் வச்சு பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, லஞ்ச் பாக்ஸில் அடைச்சி வச்சுட்டோம். சாயங்காலம் வந்தோடனே எடுத்து கொடுத்துடலாம். அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.